வாழ்க்கைய நாசமாக்கணவங்கள பத்தி எந்த கில்ட்டியும் இல்லாத பொறுக்கீங்க. இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுடணும்டி. நமக்கே இவ்ளோ தப்பா தெரியறவங்க எப்படி மேரி அக்காவோட அம்மாவும் பாட்டியும் இப்படி கண்மூடித்தனமா நம்புறாங்கன்னு தெரியலையே. பாத்திமா மட்டும் இல்ல, நீயும் எங்க பொண்ணுதான். உன்னை என்னைக்குமே நாங்க கைவிட்டுற மாட்டோம் மேரி. தேங்க்ஸ்மா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன் சித்தப்பா குவைத்துல இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு விசா எடுத்து கொடுக்க சொல்றியா? நான் அங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஜாப் தேடிக்கிட்டு அங்கேயே பாதுகாப்பா இருந்துக்கிறேன். சரி மேரி, நான் கண்டிப்பா பேசி உனக்கு விசா வாங்க ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். டாடி, பாத்திமா வீட்டில் பாத்திமாவும் அவங்க அம்மாவும் 2 லேடிஸ் தான் இருக்காங்க. ஆனால் 4 லேடிஸ் செப்பல் இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு செப்பல் எக்ஸ்ட்ரா இருக்குமோ? இல்லை டாடி, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு செப்பலும் ஒவ்வொரு சைஸில் இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள 4 லேடிஸ் இருக்காங்க. பாத்திமா அவங்க அம்மா இவங்க 2 பேரை தவிர மற்ற 2 பேர் யாரு? மேரி வா. ஏய் நீ வாடி, சீக்கிரம் வா. வா. வாங்க வாங்க, ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் வாங்க உட்காருங்கம்மா. அம்மா, ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா? ஆ, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயா? ஆ சரி. அம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? ஆ, கொண்டு வர. டாடி, அந்த அம்மா பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கு. நான் அந்த ரூமில் போய் பார்த்துட்டேன், அவங்க இல்லை. இந்த ரூமுக்கு போனால் அவங்க தடுக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த ரூமில் அவ இருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்கு டாடி. ஃபாத்திமா வீட்டுக்கு வந்து ஃபாத்திமாவை பற்றி கேட்காம இருந்துட்டுமே. ஃபாத்திமா எங்கே போயிட்டா? ஓ, எங்கே? அந்த ரூம்லையா இருக்கா? ஆமா, இந்த ரூம்ல தான் இருக்கா. பாத்திமா, அம்மா. அம்மா பாத்திமா, கொஞ்சம் வெளியில வாமா. வாங்க அங்கிள், வாங்க பீட்டர்ண்ணா. ஆ, உள்ள தொழுதுட்டு இருந்தேன். ஓஹோ. அதான் மேரியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மேரி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாலும் விசாரிச்சுட்டு போக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இல்ல பீட்டர்ண்ணா, அவ இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. ஒருவேளை ஃபோன் பண்ணனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க போல இருக்கே, கொஞ்சம் கூப்பிடமா? சவிதா, கொஞ்சம் இங்க வாயே. இவங்க தான் என் சித்தி பொண்ணுங்க, வாணியம்பாடியில இருந்து வந்திருக்காங்க. ஓ, வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்காங்களா? பிரைஸ் தி லார்ட். அலைக்கும் சலாம். உன் பேரு? மும்தாஜ். சரி பாத்திமா, அம்மா சொன்னாங்க மேரி இங்கே வரல, உன்னை எதுவும் காண்டாக்ட் பண்ணலன்னாங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். அவள் எப்போது உன்னை காண்டாக்ட் பண்ணா இல்லை வீட்டுக்கு வந்தா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பாண்ணா. உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் இருக்குல்லம்மா? இருக்கு அங்கிள். அப்போ நாங்கள் கிளம்புறோம். வரம்மா. வாங்க. மேரி. ஜீசஸ், இப்போதான் என் உயிர் எனக்கு திரும்ப வந்துச்சு. நல்லா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு தான் நினைச்சேன். இப்ப பாக்கும்போது அம்மா தெரியுது அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கிரிமினல்ஸ்னு. சாரிடி, நீ என்ன பார்த்தும் பார்க்காம போனது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உன்னை சுத்தி இருக்கிற ஆபத்து அப்படி. உன்னை இப்படி கஷ்டப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிருடி. ஏய், பரவாயில்ல ஃபாத்திமா,
அதான் ஒண்ணும் ஆகலல்ல. இப்போதைக்கு அந்த பாவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது. அந்த பூவரசன் வீட்ல என்ன காணும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் யூ பர்தா. இரு 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 பர்தாவை கழட்டாத. அந்த கேடிங்க போயிருப்பானுங்களான்னு தெரியல. வழியில எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை வேவு பார்த்தாலும் பாப்பானுங்க. நீ வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த ஃபர்தாலே போய் சேர்ந்துரு. ஆமாக்கா, எனக்கும் அதான் சரின்னு படுது. ஆ சரி, நான் அப்போ கிளம்புறேன். ஆ. வா. குடுங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஐயோ மாப்ள பணம் இருக்குல்ல, இருக்கு. என்னென்ன வாங்கணும் லிஸ்ட் இருக்குல்ல, இதுல வச்சிருக்கேன். வாங்கிட்டு வரேன். நீங்க இருங்க. ஐயோ மாப்ள சொன்னா கேளுங்க. வேண்டாம் மாப்ள.